இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட பர்த்டே. ஸோ ட்ரீட் வைக்கிறதுக்காண்டி நம்ம தூத்துக்குடியில் இருக்கிற பிபிக்யூ ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். ஆம்பியன்ஸ் எப்பவும் போல் காம்பேக்டாக இருந்தது. வீக் டேஸ்னால கூட்டம் இல்லை. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மெனு கார்டை பார்த்துட்டு என்ன ஆர்டர் பண்ணலாம்னு சர்ச் பண்ணிட்டு கடைசியாக அதை ஃபேமிலி காம்போ நான்வெஜ் தான் ஆர்டர் பண்ணோம். இதில் வந்து தந்தூரி ஹாஃப், சிக்கன் செட்டிநாட், அதுக்கப்புறம் வந்து பட்டர் நான் 4 பீசஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் எக் நூடுல்ஸ் வந்து காம்போவில் வந்துருந்தது. அதே மாதிரி வெஜ்லேயும் காம்போ இருந்தது. மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ், வெஜ் நூடுல்ஸ், சப்பாத்தி, கோபி 65, கோபி மஞ்சூரியன் இருந்தது. நம்ம ஆர்டர் பண்ணோட ரேட் பார்த்தீங்கன்னா 749. நம்ம எப்போவுமே நான்வெஜ் தாங்க. ஃபுட் ஆர்டர் கொடுத்துட்டு அங்கே பொன்னியின் செல்வன் உள்ள எல்லா பாட்டையும் வரிசையாக போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு தக்கன நமக்கு சாப்பாடும் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் எக் நூடுல்ஸும் வந்தது. நான் ஃபஸ்ட்டு எக் நூடுல்ஸ் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தாப்புல நான் எக் எடுத்துட்டேன். அதில் செம உப்பு, எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி தவத்திட்டு ஐயோ செம உப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாய் எடுத்து வைக்கும்போது கரெக்டாக ஈவனாக இருந்தது. நூடுல்ஸோட சாப்பிடும்போது நல்லாவே இருந்தது. இதுக்கு நடுவாக்கில் நம்ம தந்தூரியை கொண்டு வச்சாங்க. இருடி செல்லக்குட்டி நான் ஒன்று அப்புறமா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் பண்ணேன். மற்ற கடைகளை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருந்தது சாப்பிட்றதுக்கு. அடுத்து அந்த தந்தூரி ஹாஃப் பிளேட்டை அலைக்கா எழுத்து என் கண்ணுக்கு தட்டுப்பட்ட அந்த லெக் பீஸை எடுத்து பார்க்கும்போதே சூப்பராக இருந்தது. ஆனால் செம சூடு. ஸோ ஊதி ஊதி ஒரு பீஸ் லைட்டாக கடிச்சு பார்த்தேன். நல்லா காரம் சாரமாக சூப்பராக இருந்தது. மசாலா நல்லா அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கி சாஃப்டாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துங்க சாப்பிட்றதுக்கே. அப்புறம் இந்த காம்போவில் கடைசியாக நம்மளுக்கு பட்டர் நானும் சிக்கன் செட்டிநாட் கிரேவியும் வந்துருந்தது. ரெண்டும் நல்லா சுட சுட அப்போ தான் வந்து இறக்குனாங்க. சிக்கன் கிரேவி பார்க்கவே அல்ட்டியாக இருந்தது. அப்புறம் நான் ஒரு ஹாஃப் நானும் சுட சுட அந்த செட்டிநாட் கிரேவியும் எடுத்து வச்சு ஊதி ஊதி எப்படியோ கடைசியாக ஒரு வழியாக வாயில் வச்சுட்டேன். வச்சப்பறம் தெரியுது இன்னும் சூடாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டாக நாக்கு பொத்துட்டு என்ன பண்ணேன். ஆனால் டேஸ்ட் வந்து சூடாக சாப்பிட்டா தெரியாதுன்னு சொல்லுவாங்க. பட் இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவல் இருந்தது. அப்புறம் எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு தின்னு தீத்துட்டு அப்புறம் அங்கே பில் பே பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அண்ட் தென் ஈவினிங் நம்ம சாஞ்சியில் போயிட்டு கேக் கட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு செஸ்லிங் ப்ரௌனியும் ஒரு செட்டிநாட் சிக்கன் பிட்சாவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். செஸ்லிங் ப்ரௌனி வந்து இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அந்த வியூ பார்க்கும்போதே அழகாக இருந்துச்சு. Now it's time to tasting. நான் அப்படியே ஒரு செட்டிநாட் சிக்கன் பீஸா எடுத்து வாயில் வச்சு ஒரு பைட் பண்ணேன். நல்லா தான் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து காரம் தெரில, பட் போக போக ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தது. ஒரு பீஸுக்கு மேலே சாப்பிட முடியல யாராலையுமே. அதுக்கப்புறம் இந்த செஸ்லிங் ப்ரௌனியை எடுத்து அப்படியே அலைக்க எடுத்தேன். பார்க்கும்போது கொதிச்சுட்டு இருந்தது. ஆல்ரெடி மதியம் நாக்கு பொத்துட்டு இதுவும் பொத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் வாயில் எடுத்து வச்சேன். அந்த ப்ரௌனியோட ப்ரௌனி வந்து லைட்டாக கொஞ்சம் டார்க்காக, அதாவது கசப்பாக இருக்குது. இந்த ஐஸ்கிரீமோட சாப்பிடும்போது அதை டாமினேட் பண்ணி கொஞ்சம் ஈவனாக நல்லா ஸ்வீட்டாகவே இருந்தது. ஸோ ஆனால் என்ன ரேட் மட்டும் கொஞ்சம் ஹை, பட் மற்றபடி சாப்பிட்றதுக்கு வர்த்தியாக இருந்தது. அடுத்தது எல்லாருக்கும் ஆர்டர் பண்ண மில்க் ஷேக்கில் நான் ஒரு வாய் வச்சேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து வெண்ணிலா ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்லாவே இருந்தது. இதுக்கப்புறம் நான் வந்து ஆரஞ்சு ஜூஸ் குடித்தேன். இது ரெண்டும் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்ததுனால ஆரஞ்சு லைட்டாக வந்து ஜிப் பண்ணும்போதே புளிப்பாக இருந்த மாதிரி இருந்தது. மேபி ஃபஸ்ட்டே ஆரஞ்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டையும் சாப்பிட்ருந்தா தெரிஞ்சிருக்காது ஒன்றும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து பைனாப்பிள் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பட் நான் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு பைனாப்பிள்னாலே அலர்ஜி தான். அதோட ஸ்மெல் வந்தாலே நான் வாமிட் பண்ணிடுவேன், அந்த மாதிரி கேஸு. ஸோ அதை மட்டும் சாப்பிடல. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த பண்டி வேலைகள்லாம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ப்ரௌனியும் எல்லாம் கரைஞ்ச பிறகு அதை அப்படியே கிண்டி விளையாண்டுட்டு இருந்து ஸ்வீட்டுக்கு ஒரு வாய் ஊட்டலான்னு போனால் அவள் தப்பிச்சிட்டா. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நான் உங்களை ஃபியூச்சரில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன், ஸ்டே கனெக்ட் வித் மீ அண்ட் ஃபாலோ மீ on Instagram.